ம் எங்கள் மம்மி சொல்லிட்டாங்க கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடணுமா. சொல்லணும்னு நினச்சேங்க. யாராவது ஹை ஃபீவரில் இருக்கீங்க அப்படின்னா கருவாடு வந்து ஒரு நல்ல மெடிசின், அதை புரிஞ்சுக்கோங்க. நான் எனக்காண்டி விற்கிறதுக்காண்டி சொல்லுங்க. நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நானும் சரி எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் எங்கள் அம்மா வந்து நெத்திலியை கொஞ்சோண்டு போட்டு மருந்து குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ மருந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க. அப்படியே அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே மறுநாளே நம்ம எந்திரிச்சு உட்காந்துரும். சரிங்களா, அப்படி தான் இருக்கும். அதனால் நாங்கள் தூத்துக்குடி சைடில் அந்த மருந்து குழம்பு அடிக்கடி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு அந்த மருந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் தரல அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதுவும் ஃப்யூச்சரில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மருந்தாக ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி அதை வீட்டில் எப்படி வைக்க சொல்கிறேனோ அந்த மெத்தடில் வச்சு சாப்பிடுங்க. அதாவது மந்த்லி ஒரு டைம் இந்த மருந்து குழம்பு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. அது கருவாட்டில் அந்த மருந்து குழம்பு போட்டு குழந்தை பெற்றவங்களுக்கு